அரசியல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அடிப்படையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான். நாம் இதுவரையிலையும் பார்த்த அரசியலுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கமிஷன் பார்க்கறது, குடும்பத்தையும் இங்கே இருக்கிற சூழல்களையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இதுதான். இந்த நிலையிலிருந்து அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை சார்ந்த சேவையும் என்பதை கட்டமைக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அது காலங்காலமாக இருந்து வரும் இந்த திராவிட குள்ளநெறி ஆட்சிகளுக்கு எதிராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது கண்கூடாக தெரிகிறது. 2016 இன்று வரை எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஒவ்வொரு பிள்ளைகளாக தூண்டி எழுப்பி இந்த அரசியல் களத்திற்குள் இழுத்து அதை வாக்குகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அன்பு உறவுகளே, ஒரு கதை, ஒருத்தன் சோகமா உட்கார்ந்துருந்தானா, என்னடா மச்சான் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லடா மச்சான் 5 லட்சம் ரூபாய் கடன், அதை தாங்க முடியாம விஷத்தை குடிச்சிட்டு படுத்துட்டேன், 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என்னை காப்பாத்திட்டாங்க, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் கடனை மாறி போச்சுடா அப்படின்ட்டு அழுதானா. அந்த மாதிரி கதை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில நமக்கு இருக்கு. வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டமாக இந்த வாழ்வு இருக்கிறது. எங்க அண்ணா ஒரு இடத்துல சொன்னாரு, வாழ்றதுக்கும் பிழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறா தம்பிகளா அப்படின்னு. வாழ்றதுன்னா என்ன? சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் செம்மாந்து வாழ்வதற்கு பேர் தாண்டா வாழ்க்கை. ஆனா நம்ம எல்லாம் வாழல, நம்ம எல்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், தூங்குறோம். ஒரு நிரந்தரமான வாழ்வு இல்லை, ஒரு சிறந்த வாழ்வாக இந்த வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படிங்கிறத சொல்லுவார். அதை உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் செந்தமிழன் சீமான் அவர்களின் கரம் பற்றி இந்த மண்ணில் இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகளே, மாற்றம் என்பது ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்கள் மாற்றம் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றம் என்பதை முன்னிறுத்தி இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இந்த மண்ணில் இருந்தாலும் அவைகளெல்லாம் திராவிட அரசியலிடம், திராவிட அரசியல் கட்சிகளிடம் மண்டியிட்டு நிற்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். எந்த ஒரு சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல், உங்களுக்கே தெரியும், கடைசியாக அண்ணன் சீமானை சந்தித்த பெருந்தலைவர்கள் 60 சீட்டு, அதுக்கு மேல பணம் செலவு எல்லாம் பார்த்துக்கிறோம். துணை முதலமைச்சர் பதவி வரலையும் எங்க அண்ணன்ட்ட விலை பேசினாங்க. அண்ணன் சீமான் அவர்கள், என்னுடைய வெற்றியை எந்த அரசியல் கட்சி தலைவனும் நிர்ணயிக்க கூடாது, எனக்கான வெற்றியை, எனக்கான அதிகாரத்தை என் மக்கள் தான் தரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எவரோடும் கூட்டணி கிடையாது என்று தனித்து இந்த மண்ணில் ஒரு திறந்த அரசியலை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எல்லாரும் சொல்லுவாங்க இது கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனா 2016 கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணி அமைச்சு பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை வெறும் 15,000 தான். அந்த தேர்தலில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில திமுக வெற்றி பெற்றது. உண்மை சொல்லணும்னா கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது திமுகவின் கோட்டை. அதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்றைக்கு நிலைக்கு திமுக கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி என்பது திமுகவின் கோட்டை தான். ஆனா அந்த திமுகவின் கோட்டையை உடைக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற நிறைய பிள்ளைகள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தோம். எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உடைச்சி நாசம் பண்ணி செதச்சி சீரழிச்சு இந்த மண்ணில் திமுக கொடி நாட்டியதோ அதே திமுகவை அடிச்சு உடைச்சி ஓட விட போறோமா இல்லையான்னு நீங்க பாருங்க. காரணம், நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் அறம் சார்ந்த பழைய கம்யூனிஸ்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிறோம். நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு சீட்டு பேரம் பேசிட்டு நிக்குது, அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல. கம்யூனிஸ்ட்னா யாரு? அதிகாரத்தை எதிர்த்து எவன் வலிமையாக நிற்கிறானோ அவன் தான் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் மேல இருக்கிற அதிகாரத்துக்கு பயந்துகிட்டு கீழே இருக்கிற அதிகாரத்தோட கூட்டணி வச்சா அது கம்யூனிஸ்ட் இல்ல. கம்யூனிஸ்ட் என்கிறது யாருன்னா, அதிகாரத்தை எதிர்த்து எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நிற்கிற ஒரு பெருமகனால தான் தன்னை கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகளாக நாங்கள் தான் இருக்கிறோம். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள்கிட்ட நாங்கள் சொல்றது ஒண்ணுதான். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. திமுக அதிமுக இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தமிழ் உணர்வு இருக்கிற உறவுகள் நீங்கள் தஞ்சமடைய வேண்டிய இடம், நீங்கள் இடம் பெற வேண்டிய இடம்
நாம் தமிழர் கட்சி. உறுதியா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வேற எந்த கட்சியும் இந்த மண்ணுக்கான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் இந்த மொழிக்கான அரசியல் இந்த இனத்திற்கான அரசியலையும் முன்னெடுக்கவே போறதில்லை. நீங்க எத்தனை ஆண்டுகள் தவம் கிடந்தாலும் சரி, போராடினாலும் சரி, நீங்க என்ன நிலையில இருந்தாலும் இந்த திராவிட கட்சிகள் கமிஷன் கரப்ஷனை தாண்டி எந்த வேலையும் செய்யாது. ஒரு சாலை போட்டா நீங்க எப்படி வேணாலும் என்கிட்ட நியாயப்படுத்துங்க. நீ ஒரு சாலை போட்டு 2 ஆண்டுகள் அந்த சாலை உடைபடாம இருந்துச்சுன்னா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு சாலை ஒரு 5 ஆண்டுகளுக்காக இருக்கணும், இருக்கிறதே கிடையாது. என் ஊர்ல அந்த சாலை 6 மாசத்துக்கு மேல நல்லா இருந்ததை நான் பார்த்ததே கிடையாது. சாலை போடுறதுக்கு முன்னாடி பாலம் கட்டணும், பைப்பு போடணும், கேபிள் போடணும், எல்லாம் போட்டுட்டு மேல சாலை போட்டா சரி. ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது? சாலையை முழுசா போட்டுறது, போட்டு விட்டு சைடில் நோண்டி விட்டு குழாய் போடுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் நோண்டி விட்டு கேபிள் போடுறது, மறுபடியும் நோண்டி விட்டு மறுபடியும் நோண்டி எடுத்து வேற ஏரியாவது போடுறது. ரோடு மேடு பள்ளமாக தான் இருந்துகிட்டே இருக்கணும். ரோடு மேடு பள்ளமா இருந்தாலே லாரி வந்து சர்ட்டு பிரேக் அடிச்சு ஏறி இறங்கும். 10 நட அந்த இடத்துல பிரேக் அடிச்சோம்னா அந்த ரோடும் உடஞ்சு போடும். அப்போ போடு, மறுபடியும் கான்ட்ராக்டை போடு, மறுபடியும் கமிஷனை பாரு. இவனை சம்பாதிக்கிறதுக்குன்னே அரசியல் நிற்கிறாங்க. இந்த பரதேசி பயலுங்க சம்பாதிக்கிறதுக்குன்னே அரசியல் நிற்கிறாங்க. மக்களை தயவு செய்து இந்த வியாபாரிகள் சென்று இந்த நாட்டை காப்பாற்றுங்க. இவர்கள் அரசியல் என்பதை சம்பாதிக்கிறதுக்கான இடமா பாக்குறாங்க. இவங்கள்ட்ட இந்த நாட்டை பாதுகாக்கணும். வியாபாரிங்கிறவன் எப்பவுமே லாபத்தை மட்டும்தான் பார்ப்பானே தவிர மக்கள் சேவையை பத்தி சிந்திக்கவே மாட்டேன். அதை மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அரசியல் என்பது வியாபாரமே இல்லை. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை என்பதை என் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் இந்த வியாபாரிகள் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்க ஒண்ணுமே செய்ய போறதில்ல. ஒருத்தன் தப்பு செய்யணும் தெரிஞ்சுச்சா தூக்கி வீசுங்க. அவனால எந்த நன்மையும் எதிர்காலத்தில் நடக்கவே போறதில்லை. கெட்டவன் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அரசியல்ல ஒவ்வொருத்தனும் தனக்கான அரசியல்ங்கிறது தன்னோட குடும்பம், தன்னோட எதிர்காலம், பணத்தை சேர்த்து வைக்கிறது, மூட்டை கட்டுறது, அந்த பணத்தை தேர்தலில் செலவு பண்ணி மறுபடியும் அதிகாரத்துக்கு வருது. இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள போற போக்க பார்த்தா வெக்கமா இல்ல, வெக்கமே இல்லை. நீங்களுக்கு வெக்கமே இல்லை. கட்ட பஞ்சாயத்து பண்றது, ஏதாவது ஊருக்குள்ள பிரச்சனை முன்னாடி போய் நின்னுக்கிறது. அவர் எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பேசி கமிஷன் வாங்க. அந்த சைட்ல இருந்து கூட இந்த சைட்ல இருந்து கூட 2 சைட்ல இருந்து வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய மனுஷன் மாதிரி ஊருக்குள்ள தெரியுது. அசிங்கமா இருக்கு. இந்த அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. இந்த அரசியல்வாதிகளை நாம் தரமானவர்களாக பார்க்கவே கூடாது, இழிவானவர்களாக பார்க்கணும். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளை முற்றுமுழுதாக தொடச்சி எரிஞ்சிடும். கரவெட்டி கட்டிட்டு வர யாரையும் நம்பாதீங்க. மக்கள் நம்பவே கூடாது. இவர்களின் ஆட்சி என்பது மக்களை வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில தத்தளிக்க வைக்கிறது தான். அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறத நிறுத்துங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம். மாற்று கட்சிகளா நிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு, தொடர்ந்து நிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. புதுசா இப்ப ஒரு டிவிக்கு ஒரு கட்சி வருது. அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 2 ஆண்டுகள் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, 2 ஆண்டுகள் ஆச்சு. அவங்ககிட்ட கேட்கிறேன், ஐயா ஒரு தம்பி அப்படி துள்றான், அவன் துள்றான், எங்க தளபதி பத்தி ஏன் பேசுறீங்க? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், உங்க தளபதியோட கல்வி கொள்கை என்னடா தம்பி? அடிப்படை இப்ப நாம் தமிழர் கட்சியோட கல்வி கொள்கை என்னன்னு கேட்டோம்னா, நாங்க அரும்பு மொட்டு மலருங்கிற அடிப்படையிலேருந்து தாய்மொழி வழி கல்வியை கொடுத்து நாங்க உலகத்தரத்துக்கு ஒரு தனியார் நிறுவனம் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துமோ அதை விட சிறந்த அடிப்படையில் எங்களோட பள்ளிக்கூடத்தை கட்டமைச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு தரமான சமமான கல்வியை கொடுப்போம் நான் சொல்றேன். உங்களுக்கு விஜயோட கல்வி கொள்கை என்னடான்னு கேட்டா அவங்ககிட்ட பதிலே கிடையாது. டிவிக்கே அப்படிங்கிறான். இந்த கேள்விக்கு இது பதிலடா பரதேசி போல. உண்மையை சொல்லு, உங்க கட்சியோட கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன? எங்க கட்சியோட பொருளாதார கொள்கை என்னன்னு கேட்டா பசுமை தாய்மை, பசுமை பொருளாதாரம். மனிதன் வாழ்கின்ற இடத்திலே அவனுக்கான படிப்பையும் கல்வியையும் வேலையையும் உறுதி செய்யறது தான் எங்களுடைய பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கை பத்தி அண்ணன் 15 ஆண்டுகளா பேசிட்டு இருக்காரு. குறைஞ்சபட்சம் அண்ணன் பேசுறத கேட்ட பசங்களாவது அதை பேசுறது இல்லைன்னா அதுவும் கிடையாது. பொருளாதார கொள்கைன்னா என்னன்னு கிடையாது. மருத்துவம் சார்ந்த விஷயத்துல உங்க கல்வியோட கொள்கை, உங்க கட்சியோட கொள்கை என்ன கேட்டா அதுவும் கிடையாது. எந்த அடிப்படையிலும் கொள்கை என்பதை இவர்களுக்கு சுத்தமா கிடையாது. சினிமா நடிகனை தலைவன்னு சொல்ற ஈன புத்தி இங்க வரவே கூடாது. இன்னைக்கு விஜய்க்கு மட்டும் நான் சொல்லல, விஜய்க்கு மட்டும் சொல்லல, இனி எந்த காலத்திலையும்
சினிமா நடிகனை தலைவன்னு சொல்ற புத்தி நம் இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. அது ஒரு இழிவான புத்தி. வெளிநாட்டுக்காரன் பார்த்தோன்னா நம்மள காரி துப்புவான். சினிமா நடிகனை தலைவன் சொல்றீங்க, உங்களுக்கு வெக்கம் இல்லையாடா, தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு அறிவு இல்லையாடான்னு கேட்பான். நான் பார்த்திருக்கேன். நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது மலையாளிகளை எங்களை கேவலப்படுத்துவான், பாண்டின்னு சொல்லுவான். சினிமா நடிகனுக்கு கொடி பிடிக்கிற முட்டா பயலுக்குன்னு சொல்லுவான். நான் சொல்லியிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையிலிருந்து என் தமிழ் மக்கள் மாறி வரணும். சினிமா தேட்டருக்கு போறோம், படம் பார்க்கிறோம், கொண்டாடுறோம், அது முடிஞ்சுது. நடிகனை நம்ம சந்திக்கிறது அதோட முடிச்சிடணும். அதை தாண்டி அரசியலுக்குள்ள வரும்போது வரலாம். நடிகை வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாதா? வரலாம், தப்பு இல்லை. ஆனா கொள்கை, கோட்பாடுகள், மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய வலி, வேதனை இவர்களை புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கான தீர்வை வழங்குறவன் தான் அரசியலுக்குள்ள வரணும். அவன் என்ன சினிமா நடிகனா இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, பொறியாளராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வோட வரணும். அதை விட்டுட்டு நான் பெரிய மாஸ், பக்கா மாஸ் அப்படின்லாம் சொன்னா ஒரு தேர்தலில் கூட நிற்க முடியாது. ஓடி ஒளிகிற அளவுக்கு செஞ்சு விடுவாங்க. அது இந்த 2026 தேர்தலில் நடக்க போகும். தயவு செஞ்சு மக்களே, இந்த கரவெட்டி கட்டினவங்களை நம்பாதீங்க. இந்த புதுசா வர இந்த பக்கமாஸ் கட்சி நம்பாதீங்க. பக்கமாஸ் கட்சிக்கு திமுக பெரிய வேறுபாடு கிடையாது. அதுல இருக்கிறவங்களாம் 80-90 வயசா இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்களாம் 19-20 வயசா இருப்பாங்க. பெருசா வித்தியாசம் இருக்காது. இந்த மாநாட்டிலையும் விளையாடுவாங்க, கூத்தடிப்பாங்க. இந்த மாநாட்டிலையும் சீட்டு கட்டு விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டிலையும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. இவங்க நடத்துற மாநாட்டிலையும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. இந்த மாநாட்டில் மரத்துல மட்டையில ஏறி நிற்பாங்க. இதுல ஏற முடியாது. காரணம் 80-90, அதான் வித்தியாசம். இல்லைன்னா இவங்களால முடிஞ்சுதான் ஏறிடுவாங்க. அது கனிமொழி அக்கா ஒரு நேரம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கம்பி மரத்தில் ஏறிட்டான். அவனுக்கு வயசு அதிகம் தான் இருந்தாலும் ஏறிட்டான். இறங்கி ஏறிட்டாரு. என்ன அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த இறங்குடா, இறங்குப்பா அண்ணா, நீ கிஸ் அடிச்சாதான் நான் போவேன். இது ஒரு அரசியல் கட்சி. தயவு செஞ்சு இவங்கெல்லாம் தொடச்சி தூர எழுப்பு. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை ரத்தமும் சதையுமாக உணர்வோடு இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதைவிட முக்கியமானது, வருகிற 21ஆம் தேதி திருச்சியில மிகப்பெரிய மாநாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார். சினிமா பயல்களுக்காக கூடின கூட்டம் இருக்கட்டும், சாதிக்காக கூடின கூட்டம் இருக்கட்டும், பணத்துக்காக கூடிய கூட்டம் இருக்கட்டும், இனத்திற்காக ஒரு முறை கூடுங்கள். ஒரே ஒரு முறை, அதிகபட்சமா நாங்க அழைக்கல, ஒரே ஒரு முறை இனத்திற்காக கூடுங்கள். தமிழ் இனத்தின் திருவிழா இது. உறுதியாக குடும்பமாக அனைவரும் கூடுவோம். தமிழினத்தின் அறச்சீற்றத்தை இந்த உலகிற்கு சொல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.